friends, welcome to Princey's Infinite Math Heaven. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10ல எக்ஸசைஸ் 3.17 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு மேட்ரிக்ஸ் A கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த மேட்ரிக்ஸ் A. அதில் 3 சப்டிவிஷன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் என்ன? இந்த மேட்ரிக்ஸஸ்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனை நம்பர்ஸ், அதாவது எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் 4 இருக்குது, செகண்ட் ரோவில் 4 இருக்குது, தேர்ட் ரோவில் 4 இருக்குது, ஃபோர்த் ரோவில் 4 இருக்குது. டோட்டலாக 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? த ஆர்டர் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. த ஆர்டர் ஆஃப் மேட்ரிசஸ்னால் நம்ம என்னன்னு சொல்வோம்? ரோ இன்ட்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோமா? தட் இஸ் m இன்ட்டு n அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அப்போ பாருங்கள், இங்கே எத்தனை ரோஸ் இருக்குது? 4 ரோஸ் இருக்குது. கரெக்டாக? ரோனா நம்ம இப்படி இருக்கிறத சொல்வோம். அதே மாதிரி காலம்ஸ்னால் நம்ம என்ன சொல்வோம்? ஸ்ட்ரைட்டாக இப்படி வரதை நம்ம காலம்ஸ்னு சொல்வோம். அப்போது 4 ரோஸ், அதே மாதிரி 4 காலம்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லலாம்? 4 இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ரைட் த எலமெண்ட் A22, A23, A24, A34, A43, A44 கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு A22 ஃபஸ்ட்டு A22னா என்ன? செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். இது செகண்ட் ரோ. செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் என்னது? √7. ஸோ அப்போ A22க்கு நம்மளுக்கு √7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி A23 கேட்டிருக்காங்க. தட் இஸ் செகண்ட் ரோவில் தேர்ட் காலம். செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் என்னது? √3/2. அப்போ நம்மளுக்கு இது √3/2. அடுத்தது பாருங்கள், A24 கேட்டிருக்காங்க. A24னா இது செகண்ட் ரோவில் ஃபோர்த்து காலம். என்னது? நம்மளுக்கு 5 இருக்குது. ஸோ செகண்ட் ரோவில் ஃபோர்த்து காலம் 5. A24க்கு நம்ம 5 சொல்லுவோம். அடுத்தது A34 தேர்ட் ரோவில் ஃபோர்த்து காலம். தேர்ட் ரோவில் ஃபோர்த்து காலம் நம்மளுக்கு என்ன இருக்குது? 0 இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு 0. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? A43 கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஃபோர்த் ரோவில் நம்மளுக்கு தேர்ட் காலம். அப்போ என்னது இருக்குது? -11. ஸோ நம்ம இதுக்கு -11 அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோவில் ஃபோர்த்து காலம். இங்கே பாருங்கள், ஃபோர்த் ரோவில் ஃபோர்த்து காலம். தட் இஸ் 1. ஸோ நம்ம இங்கே A44க்கு 1 போட போகிறோம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக எழுதலாம். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? If a matrix has 18 elements, what are the possible order it can have? இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன். அதுலேயே வாட் இஃப் இட் ஹேஸ் 6 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் 18 எலமெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பாசிபிள் ஆர்டர்ஸ் வரும், செகண்டில் 6 எலமெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பாசிபிள் ஆர்டர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபைன் பண்ணலாமா? அப்போது 18 எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் அந்த டிட்டர்மினண்ட்டில். அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லலாம்? ஆர்டர் ஆஃப் m இன்ட்டு n அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு ஆர்டர் நம்ம பார்த்தோன்னா என்னென்னு வரும்? ஸோ 18க்கு என்னெல்லாம் வரும்? 1 இன்ட்டு 18s are 18. அடுத்தது 2 இன்ட்டு 9s are 18. அடுத்தது 3 இன்ட்டு 6 are 18. கரெக்டாக? 4 டேபிள்ஸில் நம்மளுக்கு வராது. அடுத்தது 5 டேபிள்ஸில் வராது. 6 டேபிள்ஸில் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். 3 இன்ட்டு 6. இது அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதலாமா? ரிவர்ஸ் பண்ணி எழுதணும்னா என்ன ஆகும்? 6 இன்ட்டு 3. அதுக்கப்புறம் 7 டேபிள்ஸில் வராது, 8 டேபிள்ஸில் வராது, 9 டேபிள்ஸில் நம்மளுக்கு வரும். 9 இன்ட்டு 2s are 18 சொல்லிட்டு. அடுத்தது 10ல் வராது, அந்த மாதிரி எக்ஸட்ரா வராது. 18 இன்ட்டு 1s are 18 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை இருக்குது? டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ வி ஹாவ் 6 ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எலமெண்ட்ஸில் 6 ஆர்டர்ஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு 6 எலமெண்ட்ஸோட இது வச்சு பார்க்குறப்ப எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அதுக்கும் நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா ஆர்டருக்கு என்ன வரும்? 1 இன்ட்டு 6, அடுத்தது 2 இன்ட்டு 3, அடுத்தது 3 இன்ட்டு 2, அடுத்தது 6 இன்ட்டு 1. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஸோ செகண்ட் சம் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம்க்கு போகலாம். தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் 3,3 மேட்ரிசஸ் ஹூஸ் எலமெண்ட் ஆர் கிவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்டிவிஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3,3 மேட்ரிசஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்போ AIJன்னு எடுத்துகிட்டு நம்மளுக்கு 3 ரோஸ் வரணும், அதே மாதிரி 3 காலம்ஸ் நம்மளுக்கு வரணும். அப்படின்னா தான் இது 3 இன்ட்டு 3 மேட்ரிசஸ். இப்போ இதில் இவங்க ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, AIJ இஸ் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் I மைனஸ் 2J அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மாட்லஸ்குள்ளே நம்மளுக்கு என்ன வேல்யூஸ், அதாவது பாசிட்டிவாக வந்தாலும் ஓகே, நெகட்டிவாக வந்தாலும் நம்ம பாசிட்டிவ் தான் எடுக்க போகிறோம். ஸோ AIJ இந்த வேல்யூஸ்க்கெலாம் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், A11 இஸ் ஈக்குவல் டு ஐயோட இடத்துல 1, ஜேயோட இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ மாட்லஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 விச் இஸ் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் -1 அப்படின்னு வரும். அப்போ இதை நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா எனி நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்சைட் த மாட்லஸ் இஸ் பாசிட்டிவ். கரெக்டாக? அப்போ செகண்டுக்கு பார்ப்போம். A12க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஐயோட இடத்துக்கு 1னும் ஜேயோட இடத்துல 2னும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது 1 மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு 2 4. அப்போது இதை
நம்ம மைனஸ் பண்ணுறப்போ -3 அப்படின்னு வரும். மாடுலஸ்லேருந்து வெளியே எடுக்கிறப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூவில் கிடைக்கும். அதே மாதிரி A13க்கு நம்ம பண்ணுறப்போ என்ன ஆகும், ஐயோட இடத்துல 1 அண்ட் ஜேயோட இடத்துல நம்ம 3ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், 1 - 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ -5 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 5. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம A(21) அதாவது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்க்கு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஐயோட இடத்துல 2 இருக்குது, ஜேயோட இடத்துல 1 இருக்குது. ஸோ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 - 2 இன்ட்டு ஜேயோட இடத்துல 1 நம்ம போட போகிறோம். அப்போ என்ன ஆகும், 2 - 2 which is equal to 0 அப்படின்னு வரும். ஸோ வெளியே எடுக்கிறப்போ 0. A(2,2) பார்க்குறப்போ, அதாவது A(2 and 2) பார்க்குறப்போ 2 - 2 இன்ட்டு ஜேயோட இடத்துல நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 - 4 ஆகும், which is equal to -2 which is equal to 2. இப்போ அதே மாதிரி A(23) 23 பார்க்குறப்போ 2 - 2 இன்ட்டு 3 which is equal to 2. 2 இன்ட்டு 3க்கு நம்மளுக்கு 6 வரும். அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணுறப்போ -4 கிடைக்கும். கரெக்டாக. அப்போ இதை நம்ம மாடுலஸ்லேருந்து வெளியே எடுக்கிறப்போ 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், A(31) இதுக்கு பண்ணுறப்போ ஐயோட வேல்யூ 3, ஜேயோட வேல்யூ 1. அப்போ இது என்ன ஆகும், மாடுலஸ் ஆஃப் 3 - 2 which is equal to மாடுலஸ் ஆஃப் 1 which is equal to 1. A(32) which is equal to 3 - 2 into 2 which is equal to 3 - 2 2s are 4 which is equal to 3 - 4 என்ன ஆகும், -1. அப்போ அதை நம்ம 1ன்னு எழுதலாம். அதே மாதிரி A(3 and 3க்கு பார்க்குறப்போ 3 - 2 into 3 which is equal to 3 - 2 3s are 6 நம்மளுக்கு வரும். அதே மாதிரி 3 - 6 பண்ணுறப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு -3 அப்படின்னு வரும். அதை மாடுலஸ்லேருந்து வெளியே எடுக்கிறப்போ பாசிட்டிவாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஏஐஜேயோட பிளேசஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் A11, A12, A13. நம்மளுக்கு A11க்கு என்ன கிடச்சிருக்கு, 1 கிடச்சிருக்கு. ஸோ A11க்கு 1. அதே மாதிரி A12ஓட வேல்யூ 3, A13ஓட வேல்யூ 5. அடுத்தது பாருங்கள், A21க்கு என்ன கிடச்சிருக்கு, 0. A22க்கு 2 கிடச்சிருக்கு, A23க்கு 4 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் A31க்கு நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு, A32க்கு நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு, A33க்கு நம்மளுக்கு 3 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. நம்ம ஈஸியாக போடணும் அப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு மேக்ஸ் எப்போவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். Aij is equal to I plus j of cube rootல கொடுத்துருக்காங்க, that is cube கொடுத்துருக்காங்க, divided by 3. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க question. ஸோ இதை வச்சு நம்ம போட போகிறோம். இதை வச்சு நம்ம போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு அதே 3 into 3 மேட்ரிசஸில் தான் நான் போட போகிறேன். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் வந்து கொடுக்க போகிறேன். A11க்கு என்ன ஆகும், எனக்கு ஐயோட இடத்துல 1ம் ஜேயோட இடத்துல 1ம் நான் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 1 + 1 whole power 3 divided by 3 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 1 + 1 is 2. 2 power 3 divided by 3 which is equal to 2 into 2s are 4, 4 2s are 8. கரெக்டாக. இந்த 2 கியூபை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்போது 8/3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதை. இப்போ பாருங்கள், அடுத்தது A(1 2) 1 2க்கு போடுறப்ப என்ன ஆகும், ஐயோட இடத்துல 1, ஜேயோட இடத்துல 2 கிடைக்கும். அப்போ கியூப் divided by 3. 1 + 2 என்னது, நம்மளுக்கு 3. ஸோ 3 cube divided by 3 which is equal to 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 27/3 அப்படின்னு வரும். இதை நம்ம டிவைட் பண்ணுறப்போ என்ன ஆகும், 9 அப்படின்னு சொல்லிட்டு வருமா, 9 3s are 27. ஸோ 9. அடுத்தது A13க்கு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். A13க்கு ஃபைண்ட் பண்ணால் என்ன ஆகும், ஐயோட இடத்துல 1 அண்ட் ஜேயோட இடத்துல 3 வந்து நம்ம போட போகிறோம். பவர்ஸில் வந்து 3 இருக்குது, அதை அப்படியே போட்டு divided by 3. 1 + 3 எவ்வளோ நம்மளுக்கு, 4. 4 cube divided by 3. ஸோ 4 cube என்ன ஆகும், 4 into 4 into 4. 4 4s are 16, 16 4s are 64 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 64 divided by 3. அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், A21 கண்டுபிடிக்கணும். ஸோ ஐயோட இடத்துல 2, ஜேயோட இடத்துல 1 whole power 3 divided by 3. 2 + 1 என்னது, நம்மளுக்கு 3. 3 divided by 3, பவர்ஸில் 3 இருக்குது. ஸோ 3 into 3s are 9, 9 3s are 27, 27/3 which is equal to 9. கரெக்டாக டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 9 ஆகிடும். அடுத்தது A22 இதுக்கு பண்ணுறப்போ ஐயோட இடத்துல 2, ஜேயோட இடத்துல 2 the whole cube divided by 3. ஸோ 2 + 2 4, 4 power 3 divided by 3. 4 கியூப்க்கு நம்மளுக்கு என்னது, 4 4 into 4. அப்போ 4 4s are 16, 16 4s are 64. சாரி 4 4s are 4. ஸோ 4 கியூப்க்கு நம்மளுக்கு 64 வரும், divided by 3. அடுத்தது A23க்கு நம்மளுக்கு என்ன வரும், 2 + 3 whole power 3 divided by 3 which is equal to 2 + 3 5.
5 cube divided by 3 which is equal to 5 into 5 are 25 into ஒரு 5 பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் 125 ஆகும் 125 divided by 3 இதே மாதிரி நம்ம a of 3 1க்கு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஸோ ஐயோட இடத்துல 3 ப்ளஸ் ஜேயோட இடத்துல 1 the whole cube divided by 3 which is equal to 4 cube divided by 3 ஸோ 4 cube பண்ணுறப்போ என்ன ஆகும் 64 divided by 3ன்னு வரும் அடுத்தது a of 3 2க்கு வந்து ஐயோட இடத்துல 3 ஜேயோட இடத்துல 2 the whole cube divided by 3 which is equal to 3 plus 2 5 cube divided by 3 so 5 cube அப்படின்றப்போ 125 divided by 3ன்னு வரும் அடுத்தது a of 3 3 பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும் ஐயோட இடத்துல 3 ஜேயோட இடத்துல 3 the whole cube divided by 3 so 3 plus 3 is equal to 6 cube divided by 3 6 6 are 36 into 3 நம்மளுக்கு 36 into 6 நம்மளுக்கு 216 அப்படின்னு வரும் அப்போது divided by 3 கரெக்டாக இப்போ நம்ம இதை 3 டேபிள்ஸில் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 72 டைம்ஸ் நம்மளுக்கு வரும் அப்போ நான் இதோட மேட்ரிசஸ் என்னென்னு எழுதலாம் ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறத நான் எடுத்து வச்சு எழுதுனா இங்கே என்ன ஆகும் எனக்கு 8/3 A12க்கு நம்மளுக்கு 9 கிடச்சிது A13க்கு 64/3 கிடச்சிது இல்லையா அதே மாதிரி இங்கே பாருங்கள் நம்மளுக்கு A21க்கு நம்மளுக்கு 9 கிடச்சிது 64/3 A22 கிடச்சிது A23க்கு 125/3 கிடச்சிது அது அப்படியே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் 9 64/3 125/3 அடுத்தது A31க்கு 64/3 கிடச்சிது A32க்கு 125/3 கிடச்சிது A33க்கு 72 கிடச்சிது ஸோ இதுதான் என்னோட மேட்ரிசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஃபோர்த்து சம்மில் ஒரு மேட்ரிசஸ் ஏ கொடுத்துருக்காங்க இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் டிரான்ஸ்போஸ்னால் என்ன அதாவது நம்ம ரோஸை வந்து காலம்ஸாக அதாவது ரோஸாக இருக்கிறத காலம்ஸாக நம்ம மாற்றி எழுதுவோம் அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம அப்படியே காலமாக மாற்றினா என்ன ஆகும் 5 4 3 அடுத்தது இங்கே இருக்கிறது பாருங்கள் 1 -7 9 அடுத்தது இதை மாற்றுறப்போ 3 8 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது இதுதான் நம்மளோட ஃபோர்த் ஆன்சர் ஓகே ஸோ இது நம்மளுக்கு 3 into 3 மேட்ரிசஸில் இருக்குது 3 into 3 ஆர்டரில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட டிரான்ஸ்போஸ் ஆஃப் -a அப்படின்னு கண்டுபிடிக்கணும் -a என்ன நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஏல எல்லாத்துக்கும் மைனஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணால் என்ன ஆகும் பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் நெகட்டிவாக மாறும் நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாறும் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா ஸோ அதனால் அப்போ பாருங்கள் இது என்ன ஆகும் -√7 -3 இன்ட்டு மைனஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு பாசிட்டிவாக மாறும் அப்போ 3ன்னு வரும் அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் இருக்குது அப்போ இதோட மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ பாசிட்டிவ் ஆகும் இங்கே நெகட்டிவ் ஆகும் -2 இங்கே நெகட்டிவ் ஆகிடும் -√3 இந்த நெகட்டிவ் மைனஸோட மல்டிப்ளை பண்ணுறப்போ பாசிட்டிவ் ஆகிடும் ஸோ 5 இப்போ பாருங்கள் இதோட டிரான்ஸ்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் டிரான்ஸ்பர்ஸ்னால் நான் என்ன சொன்னேன் ரோஸை வந்து நம்ம காலம்ஸாக மாற்றுவோம் கரெக்டாக ஸோ நம்ம ரோஸை காலம்ஸாக மாற்றுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் ஓகே ஸோ நம்ம ரோஸை காலம்ஸாக மாற்றுறப்போ என்ன ஆகும் -a transpose is equal to இப்போது இந்த ரோவை காலமாக மாற்றினா -√7 3 அண்ட் இதை நம்ம மாற்றுறப்போ √5 -2 இதை நம்ம மாற்றுறப்போ -√3 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸோ இதை நம்ம பார்க்குறப்போ இது எத்தனை ரோஸ் இருக்குது 1 row 2 row 3 rows ஸோ 3 into 2 columns அப்படின்னு வரும் இங்கே நம்ம பார்க்குறப்போ என்ன ஆகும்னா 2 rows 3 columns இருக்குது ஸோ 2 into 3 ஓகே ஸோ ஈஸியாக இருக்குல்ல இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எல்லாமே ஈஸியாகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் சிக்ஸ்த்து சம்மில் ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க அதில் நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்னா ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போகிறோம் இதில் எல்ஹெச்எஸ் பாருங்கள் ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு ஏ வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த ஏ டிரான்ஸ்போஸை திரும்ப ஒரு தடவை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்போ பார்க்கலாமா என்ன ஆகும்னு எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம பண்ண போகிறோம் பண்ணால் என்ன ஆகும் இங்கே இருக்கிற ரோஸ்லாம் காலம்ஸாக மாறும் இந்த ரோ காலமாக வரும் அப்போ 5 2 2 அடுத்த செகண்ட் ரோ காலமாக மாறுறப்போ என்ன ஆகும் -√17 0.7 3 5/2 அடுத்தது தேர்ட் ரோ மாறுறப்போ என்ன ஆகும் 8 3 1 ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு திரும்ப இந்த ஏ டிரான்ஸ்போஸை நான் இன்னொரு தடவை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன் தட் இஸ் இந்த ரோஸ் எல்லாமே திரும்ப காலம்ஸாக மாறும் அப்போ எனக்கு என்ன ஆகும் 5 -√17 8 செகண்ட் ரோ காலமாக மாற்றுறப்போ எனக்கு என்ன ஆகும் 2 0.7 3 இதை நான் காலமாக மாற்றுறப்போ 2 5/2 1 ஸோ இது என்னோட எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எனக்கு என்ன இருக்குது ஏ அப்போது மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 2 2 -√17 0.7
5/2 8 3 1. இப்போ பாருங்கள் என்னோட எல்ஹெச்எஸ் என்னோட ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சேமாக இருக்கா. ஹென்ஸ் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ தெரியுதா. ஹென்ஸ் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அண்ட் ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை முடிப்போம். ஈஸியாக இருக்குல்ல சம்மு, நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம 7th சம் பார்க்க போகிறோம். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்லேருந்து. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக A11 அதாவது இந்த எலமெண்ட்டோட ஈக்குவேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதோட ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்டோட ஈக்குவேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் A11 இஸ் ஈக்குவல் டு A11 இந்த சைடில் இருக்கிற A11ஓட பண்ணுறேன்னா என்ன ஆகும், எனக்கு A11 இஸ் ஈக்குவல் டு A11 பண்ணுறப்போ 12 இஸ் ஈக்குவல் டு Y அப்படின்னு கிடைக்குமா. இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், A12 இஸ் ஈக்குவல் டு A12 அப்படின்னு பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும், 3 இஸ் ஈக்குவல் டு Z அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி கீழே A21 இஸ் ஈக்குவல் டு A21ஓட பண்ணுறப்போ எனக்கு x இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, ஜெட்டோட வேல்யூ கிடச்சிச்சா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மில் எனக்கு அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வேல்யூவோட அதாவது A11ஓடையும் A12 அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும், x + y இஸ் ஈக்குவல் டு 6, அதுக்கப்புறமா 5 + z இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் xy இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து ஜெட்டோட இது பண்ணுறப்ப என்ன ஆகும், z இஸ் ஈக்குவல் டு 5, இந்த பக்கம் இருக்கிற பாசிட்டிவ் இந்த பக்கம் போகிறப்போ நெகட்டிவ் ஆகும் அண்ட் நம்பர் 5 இருக்கிறனால 5 போடுறேன். அப்போ z இஸ் ஈக்குவல் டு 5 - 5 0 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள் x இஸ் ஈக்குவல் டு 8 இந்த y இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன்லேருந்து இந்த பக்கம் வரப்போ நமக்கு டிவிஷனில் வருமா. ஸோ அதனால் x இஸ் ஈக்குவல் டு 8y வரும். இந்த எக்ஸோட வேல்யூவை நான் இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், 8y + y இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ இங்கே நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், 8 + y² ஹோல் டிவைடட் பை y இஸ் ஈக்குவல் டு 6னு கிடைக்கும். இதை நான் அந்த சைடு கொண்டு போனால் 8 + y² இஸ் ஈக்குவல் டு 6yனு கிடைக்கும். இதை நான் சால்வ் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும்னா y² இந்த y இந்த பக்கம் வரப்போ மைனஸ் ஆகுமா. ஸோ -6y + 8 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ இங்கே பாருங்கள் எனக்கு 8 இருக்குது. ஸோ 8க்கு நான் எதை 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -6 கிடைக்கும். -4 -2 மல்டிப்ளை பண்ணுறப்போ பாசிட்டிவ் ஆகிடுமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பாசிட்டிவ் ஆகிடும், ப்ளஸ் ஆகும். ஸோ 4 2 = 8 கிடச்சிச்சா. இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும், -4 -2 -6னு கிடைக்குமா. அப்போ நான் இதை என்னென்னு எழுதலாம், y - 4 × y - 2 இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு 4,2 கரெக்டாக. இப்போ எனக்கு இங்கே பாருங்கள் x இஸ் ஈக்குவல் டு 8y அப்படின்னு இருக்கா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள் நான் இதை வந்து 3ஆக பிரிச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ இப்போ எக்ஸ் அதாவது ஒய்யோட இடத்துல நான் 4னு போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு இதுக்கு வந்து 2னு கிடைக்கும். அதே ஒய்யோட இடத்துல நான் 2னு போட்டேன்னா எனக்கு 4னு கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் எனக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் சொல்யூஷன் என்னென்னு எழுத போகிறேன்னா, when y இஸ் ஈக்குவல் டு 4 x இஸ் ஈக்குவல் டு 2 கரெக்டாக. 4 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 2 கிடச்சிருக்கு. அதே மாதிரி when y இஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸோட வேல்யூ எனக்கு 4, அதுக்கப்புறமா ஜெட்டோட வேல்யூ 0னு கிடச்சிருக்கு. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் என்னோட சொல்யூஷன் இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எனக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை டேரெக்டாகவே எடுத்துக்க போகிறேன். x + y + z இஸ் ஈக்குவல் டு 9, அடுத்தது x + z இஸ் ஈக்குவல் டு 5, y + z இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்த ஈக்குவேஷனை 1னும் இந்த ஈக்குவேஷனை 2னும், அதாவது இதை ஈக்குவேஷன் 1 இதை ஈக்குவேஷன் 2 இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள் எனக்கு x y z இருக்குது, இதில் பாருங்கள் x z இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணுறப்போ எனக்கு yயோட வேல்யூ மட்டும் கிடைக்குமா. ஸோ அதனால் 1 - 2 பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 - 2 பண்ணனா எனக்கு என்ன ஆகும், x + y + z இஸ் ஈக்குவல் டு 9, x + yயோட இடத்துல எனக்கு எதுவுமே இல்லை, ஸோ 0 போட்டுக்கிறேன். zோட இடத்துல z இருக்குது which is equal to 5. இதை நான் மைனஸ் பண்ணுறப்போ சிம்பிள்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாமா, சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், x 0 ஆகிடும், z 0 ஆகிடும், y மட்டும் கிடைக்கும். 9 - 5 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எனக்கு yயோட வேல்யூ 4. இதை நான் எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட்டிங் y in ஈக்குவேஷன் 3 பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், y + z இஸ் ஈக்குவல் டு 7, yயோட இடத்துல 4 + z இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ z இஸ் ஈக்குவல் டு 7 - 4 ஆகும் அண்ட் z இஸ் ஈக்குவல் டு 7 - 4 நம்மளுக்கு என்ன வேல்யூ, 3. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி இந்த z எடுத்துகிட்டு போய் நான் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், சப்ஸ்டியூட்டிங் z in ஈக்குவேஷன் 2 அப்போது x + z இஸ் ஈக்குவல் டு 5, x + 3 இஸ் ஈக்குவல் டு 5, x இஸ் ஈக்குவல் டு 5 - 3, x இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது என்னோட சொல்யூஷன்ஸ் நான் என்னன்னு சொல்லலாம், தி சொல்யூஷன்ஸ் ஆர்
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, செட் இஸ் ஈக்குவல் டு 3. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்ததில்ல. நம்ம எப்போவுமே புரிஞ்சு போட்டோன்னா மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10th மேக்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்காகவும் இருக்கும். ஸோ எல்லோரும் புரிஞ்சு போடுங்க, ஹாப்பியாக போடுங்க, மேக்ஸை லவ் பண்ணி போடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு நான் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.